உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். இயேசுவானவர் நமக்காக பட்ட பாடுகளை இன்னும் வேறொரு கோணத்தில் நாம் அதை பார்க்க போகிறோம். இயேசுவானவர் நமக்காக பட்ட பாடுகள், அதோடு சேர்ந்து நாம் எப்படி நம்முடைய மனதில் ஒரு தீர்மானம் எடுத்து நாம் எப்படி கர்த்தருக்காக வாழ வேண்டும். நமக்காக வாழ்கிறதுன்னு ஒன்று, ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், அதுதான் பொதுவாக எல்லாருடைய விருப்பமும் வேண்டுதலுமாக இருக்கிறது. ஆனால் அவருக்காக வாழுகிறது என்று ஒன்று இருக்கிறது. அதையும் நீங்கள் சற்று நினைத்து பாருங்கள். நமக்காக வாழுகிற வாழ்க்கை, எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லோரும் வேணும், மற்றவங்க எல்லாரோட நான் பெரிய ஆளாக இருக்கணும். சீஷர்கள் கூட கேட்டாங்க, அங்கே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது யார் பெரியவனாக இருப்பான்? எல்லாருக்கும் பெரிய ஆட்கள் ஆகணும்னு ஆசை. நம்ம எல்லோரும் பெரிய ஆட்கள் ஆகணுன்னு ஆசை இருக்க வரைக்கும் நாம் அதை நினைக்க வரைக்கும் நமக்கு இது வேணும் அது வேணும் எல்லாரோட பெருசாக அதுதான் நினைப்போம். ஆனால் கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கை என்று நினைக்கும்போது அது எதை வேணாலும் கொடுத்து விட்டு கர்த்தர் போதும் என்று சொல்லுகிற அப்பேற்பட்ட மனநிலைக்கு போகிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறீங்க. எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் இது இருக்குது. விசுவாசிகளுக்குள்ள நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும், கிறிஸ்துவுக்குள்ளே முன்னேறணும், கிறிஸ்துவை போல ஆகணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுங்கிற எல்லாருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட மனப்பான்மை. ஆண்டவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன், எதை வேண்டுமானாலும் சாக ரெடியாக இருக்கிறேன், நான் இரத்த சாட்சியாக மறிக்க நான் ஆயத்தம் ஆண்டவரே அப்படி சொல்லக்கூடிய ஆட்களை நீங்கள் பார்க்கலையா? அப்போ பெரிய ஆளாக நிறைய ஐஸ்வர்யங்களை சேர்த்து நம்ம கையின் காரியங்கள் எல்லாம் நல்ல ஆசீர்வாதமாக இருந்து உயர்ந்து சாட்சியாக இருக்கிறது, கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருக்காக கொடுக்குறேன்னு நினச்ச ஒரு பாடு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும்போது இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னா அங்கே ஒன்றும் வீட்டில் ஒன்றும் கிடையாது, வெளியே போனால் வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். அப்போ எல்லாவற்றையும் துறந்து துறவி மாதிரி துறவிகள் எப்படி ஒன்று உலகத்தில் ஒன்று வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாங்களோ அதுபோல் எல்லாவற்றையும் துறந்து இயேசுவுக்காக வெளியே வருகிற சூழ்நிலை வருகிறது. அப்புறம் வாழ்க்கையில் இதை விட்டு கொடுத்தா தான் சாட்சியாக இருக்க முடியும், இதை விட்டு கொடுத்தா தான் நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியும். ஒரு மனுஷன்ட்ட கர்த்தர் சொன்னார், இருக்கிற ஆஸ்தியெல்லாம் விற்று தருத்தர்கிட்ட கொடுத்துட்டு என் கூட வா அப்படின்னு சொன்னார். அப்புறம் அப்போ எல்லாவற்றையும் இழந்து போகிற கர்த்தருக்காக விட்டு கொடுக்குற ஒன்று வருகிறது. அப்புறம் இன்னும் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தருக்காக பாடுபடுகிறதும் வருகிறது. கர்த்தருக்காக வாழுகிறேங்கிறப்ப கர்த்தருக்காக யாரும் எது வேணாலும் கொடுக்கறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறானா? அப்போ கர்த்தருக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு நம்ம அதாவது இது ஒரு சிரிப்பான விஷயமா இல்லை? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். கர்த்தருக்கு நம்ம இருக்கிறத கொடுத்துடலாம், கர்த்தருக்கு கடன் கொடுக்கறது அவருக்கு பத்தலையா, அவருக்கு அங்கே இல்லையா, அவர் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட இல்லையா, அதனால் நீ கொடுறா அப்படின்றாரு. இப்போ கர்த்தருக்கு என் கணக்கில் வச்சுக்கன்றார். உனக்கு நீ என்கிட்ட எனக்கு அவனுக்கு கொடுத்தேன்னா நான் கொடுக்க ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்னா நீ அந்த ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்தேன்னா அதெல்லாம் என் கணக்கில் வச்சுக்க, நான் உனக்கு கடன்காரன் நான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் ரொம்ப நாளாக கடைக்காரனாக இருக்க மாட்டார். அவர் ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்ததுக்கு பல மடங்காக கொடுத்துவிட்டு
உங்களை நான் கொடுத்ததுக்கு என்னை ஆசீர்வதிச்சு ஆண்டவர் நீங்கள் கர்த்தரை துதித்து ஆராய்ச்சி பாடும்படியாக அப்பேற்பட்ட காரியத்தை உண்டாக்கி விட்டுறாரு. சரி, இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தருக்காக வாழுகிறது. ஓகே. ஆகையால் எபிரேயர் 12 முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தஞ்சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லையே. இந்த 4 வசனங்கள் மிகவும் முக்கியமானவை. எந்த விதத்தில் அவருடைய பாடுகளையும் சொல்லுது, நாமும் எப்படி கர்த்தருக்காக பாடு அனுபவிக்கலாங்கிறதையும் சொல்லுது. அதை சற்று நாம் கவனிக்கணும். அதாவது உங்களுக்கு கர்த்தர் நிமித்தம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு வரியெல்லாம் வந்துடுது. அதில் பிலிப்பியரில் வாசிக்கிறோம். அது வேணால் ஒரு லேசாக வாசித்து விட்றேன். பிலிப்பியரில் நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போவதற்கும் உங்களுடைய சத்துருக்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்தவத்திலே விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம்ம பாடணும்னா ஐயோ வேண்டாம், அதோ தீர்க்கணும் ஆண்டவரே, பாட போக்கணும் ஆண்டவரே, இப்போவே உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, போக்கணும், அவ்வளவுதான். ஆனால் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இது நீங்கள் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறது நிமித்தமாய் வருகிற பாடுகளை பற்றி பேசுகிறது. நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு அப்படி சொல்லியிருக்கு. இப்போ இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தெசலோனிக்கேயரில் முதல் புஸ்தகம் 1 அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட கூட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதேனியாவிலும் அகாயாவிலும் விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். அதை பாருங்கள். எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதேனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததுமல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் பிரசித்தமாகிறதுக்கு இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட, உபத்திரவமும் இருக்குதான், பரிசுத்தாவின் சந்தோஷமும் இருக்குதான். இங்கே பாருங்கள், வெறும் உபத்திரவம்னாக்கா நம்மளால் தாங்க முடியாதுங்க. ஆனால் உபத்திரவத்தோடு கூட பரிசுத்தாவின் சந்தோஷம் உங்களை தாங்கும்போது எம்புடு உபத்திரவத்தினாலும் தாங்கலாம். அது இருக்குதுங்கிறத நம்ம தெரியாமல் உபத்திரம் வந்தவுடனே ஐயோ அது உபத்திரம் வரக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். வந்துட்டு ஒரு பாடு உடனே அதை போக்குறதுக்கு போராடிக்கிட்டு இருப்போம். சரி, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு
2வது அதிகாரம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேகவனாய் தீங்கு அனுபவி. தீங்கு அனுபவிக்கிறத பற்றி சொல்லியிருக்கு. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அப்போ இந்த தீங்கு வேண்டாம் இல்லை, இயேசுநாதர் தான் அப்படி ஜெபம் பண்ணார், கட்டாயமாக அந்த தீங்கு அனுபவிக்கிறது கர்த்தர் அனுமதிச்சிருந்தார். அதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பகுதியில், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவருடைய முகப்பார்வை இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியால் அப்படின்னு ஒரு வரி வருதே, அங்கே இவ்வளவு அவருடைய முகப்பார்வை இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியால் அப்படின்றதும், இப்போ இந்த இடத்துல இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தஞ்சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லையே. இதை சற்று கவனியுங்கள். இயேசு பாடுபட்டார். இப்போ நம்ம ஒரு வரி சொன்னேன், இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள்னு ஒரு வரி இருக்குது. அடுத்து இப்போ அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அப்படின்னு இருக்கு. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. இதை நினச்சி பார்த்து நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாவமும் நெருங்கி வருதான், ஏற்கனவே நடந்த உண்டான பாடுகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள்லாம் அது ஒரு பாரம், அப்புறம் தேவைகள் ஒரு பாரம், இதெல்லாம் இருக்க நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாவம் செய்கிறதுக்கு ஏதாவது ஆசை வந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் அந்த சமயத்தில் அந்த அந்த பாவத்தை ஜெயிச்சிட்டேங்க, சரி. ஆனால் வாழ்நாளெல்லாம் பிசாசு ஏதாவது ஒரு சோதனையை கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதனால் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. விசுவாசத்தை இயேசு தான் நமக்குள்ளே தொடங்கினாராம். ஏதோ சுவிசேஷம் வசனம் கேட்ட உடனே அப்படியா விசுவாசிச்சிங்க, ஏற்றுக்கிட்டீங்க. அப்படி இயேசுவை முடிக்கிறவருமாயிருக்கிற, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். விசுவாசத்தை துவக்கிறவர் சொல்லிட்டேன். அதாவது நம்ம சுவிசேஷத்தை கேள்விப்படும்போது நம்ம விசுவாசம் நமக்குள்ளே வருது. அவருடைய வசனம், சுவிசேஷ வார்த்தை வந்துச்சு, நம்ம மனசுக்குள்ளே போச்சு. ஆமாம், இவர் தான் தேவனுடைய குமாரன், மேசியா, என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் பரிகாரம் செய்திருக்கிறார் அப்படின்னு உங்களுக்குள்ளே புரிஞ்சு போச்சு. புரிஞ்சது மாத்திரமில்லை, நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்க. அப்போ உங்களுக்குள்ளே ஒரு புரிஞ்சதுனால ஒரு விசுவாசம் வந்துச்சு. பார்த்தீங்களா? இவர் தேவனுடைய குமாரன் மட்டும் இல்லை, இன்றைக்கி விட்டால் நான் பரலோகம் போயிடுவேன்
அப்படின்னு ஒரு விசுவாசம். ஆக தேவனுடைய குமாரன்னு ஒரு விசுவாசம், இன்றைக்கி விட்டால் பரலோகம் போயிடுவேன், அவரை ஏற்றுக்கிட்டதுனால இன்றைக்கி விட்டால் பரலோகம் போயிடுவேன்னு ஒரு விசுவாசம். ஆக இப்படி விசுவாசத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே துவங்கிய இயேசு, உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை துவங்கியவர் எது வரைக்கும் போகிறாராம்? கடைசி வரைக்கும் அதை அதாவது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. உங்களுடைய வாழ்நாளில் கிறிஸ்தவ வாழ்க்கை, கர்த்தருடைய பிள்ளையாக இயேசுவுக்கு சாட்சியாக வாழுகிற விசுவாசியின் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் முடிவு பரியந்தம் நீங்கள் இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போகிற அது வரைக்கும் முடிவு பரியந்தமும் அவர் உங்களுக்குள்ள விசுவாசத்தை காக்கிறாராம். அதாவது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. அப்போ நாம் இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போக வரைக்கும் நமக்குள்ள இருதயத்தில் விசுவாசத்தை காக்கிறவர். அவர் கொடுக்குற வசனத்தை ஏற்றுக்கிட்டவுடனே விசுவாசம் வந்துருச்சு. அப்புறம் அந்த விசுவாசத்தை காத்துக்குள்ள அவர் எவ்வளோ வேலை செய்கிறார். இப்போ ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார், ஓகே. அப்புறமும் தொடர்ந்து அவனுக்குள்ளே விசுவாசத்தை வளர வைக்கிறதுக்கு அவனுக்கு விசுவாசத்தை வளர வச்சு அவனுக்கு ஈசாக்கை கொடுக்கறது மட்டும் இல்லை, ஈசாக்கை கொடுத்துட்டு இன்னொரு நாளில் அவன் நல்லா வளர்ந்து வாலிபனை வந்த ஒரு பாடு நீ அவனை போய் எனக்காக பலி கொடுன்னு சொல்லி, அது அதை விட பயங்கரம் இல்லையா? ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவனை கொண்டு அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னாரு, இவனை கொண்டு என்னென்னமோ செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, பூமியில் இருக்க சகல ஜாதிகளும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்கிறாரு, உன்னோட கூட வரக்கூடிய ஒரு உன்னுடைய பிள்ளையாக வரக்கூடிய ஒருத்தனோட நான் உடன்படிக்கை பண்ணி உலகத்துக்கெல்லாம் ஆசீர்வாதமாக வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்னமோ பார்க்குறான். அப்போ இவர் சரி செத்தா கூட உயிரோட எழுப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி தைரியமாக கொண்டு போய் ஈசாக்கை பலியிட போனான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர், மரித்தோரை உயிரோட எழுப்புகிற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். வெளிச்சம் உண்டாக கடவுது வந்துருச்சு, அது அங்கே இல்லை, வெளிச்சம் உண்டாக கடவுனார் வந்துருச்சு. அப்புறம் ஆகாய விரிவு அங்கே இல்லை, உண்டாக கடவுனார் வந்துருச்சு. அங்கே புல் பூண்டு செடி கொடிகள் தன் விதையை தண்ணிலே உள்ள பழங்களை உடைய மரங்கள் உண்டாக கடவுனார், அதெல்லாம் அங்கே இல்லை, வந்துருச்சானா? நினைத்து பாருங்கள். அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற கர்த்தர், மரித்தோரை உயிரோட எழுப்புகிறவர் அப்படின்னு தெரிஞ்சவனே சரி ஈசாக்கு மரித்தா கூட எழுப்பிக்கிறவார், ஏன்னா அவன் மூலமாக உடன்படிக்கையை வழங்க பண்ணுவேங்கிறாரு, அவன் மூலமாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லிட்டாரு. சரி அவர் பாடு அவர் செஞ்சுக்கிடுவார், அது அவர் பாடு, அவனை கொடுக்கறது என் வேலை, அவனை எழுப்பிக்கிறது அவர் பாடு அப்படின்னு அவன் விசுவாசிச்சிட்டான். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை எப்படி தொடங்கினார்? அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ வா என்னை பின்பற்றி வா, உன் தேசத்தை விட்டும் ஜனங்களை விட்டு நீ கிளம்பி நான் சொல்கிற தேசத்துக்கு வா அப்படின்னாரு. வந்துட்டான். அப்போ விசுவாசத்தை அங்கே தான் தொடங்குறாரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை அங்கே தான் தொடங்குறாரு. தொடங்கிட்டு எங்கே கொண்டு போய் முடிக்கிறாரு? அவன் ஈசாக்கை கர்த்தருக்கு பலியிடுறது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு அவன் கொஞ்ச நாள் இருந்து கர்த்தருக்கு சாட்சியாக இருந்திருக்கிறானே, அது வரைக்கும் அவனோட கூட இருந்து விசுவாசத்தை வளர்த்துக்கிட்டே வந்து விசுவாசத்தை துவக்குகிறவர்னா அது விளங்கிருச்சு. முடிக்கிறவர்னா எங்கடா முடிக்கிறாருன்னா முடிக்கிறதா இல்லை, அதை எப்படி போட்டிருந்துருக்கணும்? விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறவர்னு சொல்லியிருந்தால் அது ரொம்ப நமக்கு விளங்குற மாதிரி இருந்திருக்கும். முடிக்கிறவர்னா கடைசியில் முடிக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் விசுவாசத்தை துவக்குகிறவன் விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறாராம். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம்,
நம்முடைய வாழ்க்கை அது ஒரு பெரிய ஒரு பயணம், நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம். அந்த ஓட்டத்தை பொறுமையோட ஓட கடவோம். எல்லாம் உற்சாகமாக தைரியமாக ஓடு அப்படியெல்லாம் சொல்லலை. இந்த இடத்துல பொறுமையோட ஓட கடவோம். ஏன்னு கேட்டால் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவங்கள், பாரமான காரியங்கள், வாழ்க்கை போராட்டங்கள், பிசாசுடைய போராட்டங்கள், சக மனிதர்களுடைய போராட்டங்கள், வீட்டாருடைய போராட்டங்கள், இதையெல்லாம் கர்த்தருக்கு தெரியாதுன்னு நான் நினச்சிங்க. அது இந்த போராட்டம் நீங்கணும் ஆண்டவரே, இது நீங்கணும் ஆண்டவரே, இது நீங்கணும் எம்புட்டு ஜபம். இயேசுநாதர் கேட்டார், கூடுமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்னு. அவர் என்ன நீக்கினார்? நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், குறிப்பிட்ட அளவு உங்கள் மனதிலேயே பிசாசு நேரடியாக பேசி உண்டாக்குற போராட்டங்கள், பிறகு உங்கள் வீட்டார் மூலமாக உண்டாகிற பிரச்சனைகள், அப்புறம் நண்பர்கள், உறவினர்கள், அதெல்லாமே வேலைக்கு போகிற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய நிந்தை பேச்சு, அவமானம் பேச்சுகள், அதெல்லாம் கேட்குறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் வராதபடி தடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுற கூட்டம் நிறையா. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணினாலும் சரி, அவர் அந்த போராட்டங்களை வரவிடாமல் தடுக்க மாட்டார். போராட்டம் வராதபடி தடுக்க மாட்டார். ஆனால் என்ன செய்வாராம்? அந்த போராட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு கிருபை கொடுக்குறாராம். போராட்டங்கள் வராமல் தடுக்க மாட்டாராம். ஆனால் அந்த போராட்டங்களை ஜெயிக்க அவர் பலன் கொடுக்குறாராம். இயேசுவை ஒருத்தன் காட்டி கொடுக்க வந்தான். ஐயோ காட்டி கொடுக்க போகிறேன் நான் சொன்னார். இந்தா துணிக்கை எடுத்து அதை இதில் காடியில் நினச்சி அவன்கிட்ட கையில் கொடுத்து, போ செய்கிறத சீக்கிரமாக செய் போ, ஏன்னா காட்டி கொடுக்குற வேலை தானே, செய்கிறத போய் சீக்கிரமாக செய். அப்படின்னா ஆண்டவரே காட்டி கொடுக்காமல் காப்பாற்றணும், ஆண்டவரே சிலுவைக்கு போகாமல் காப்பாற்றணும், ஆண்டவரே சிலுவையிலிருந்து சீக்கிரமாக இறங்கி வர உதவி செய்யணும். அதெல்லாம் கிடையாது. குறித்த நேரம் வரை அந்த அந்திப்பலி செலுத்துகிற நேரம், அதாவது பஸ்கா கூட இவர் முந்தின நாள் சாயந்தரமே இரவே பிடிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் அடுத்த நாள் சிலுவையில் நம்மளை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 3 மணி, அந்த இஸ்ரவேலரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் மணி வேளை முதல் 9ஆம் மணி வேளை வரையும் காரிருள் உண்டாயிட்டது, அந்தகாரம் உண்டாயிருந்தது. அதில் எவ்வளோ பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன. அது வரைக்கும், அந்த டைம் வரைக்கும், தெர் இஸ் அ டைம். கர்த்தருடைய வேலை அப்படின்னு ஒன்று இருக்குன்னாக்க, ஆமாம் அது ஒரு டைம் இருக்குது. அந்த 9ஆம் மணி வேளை வரைக்கும் தான் அந்த பிசாசு இயேசுவை போட்டு உபத்திரவப்படுத்தலாம். ஊர் உலகத்தில் இருந்த அந்த சராசரங்களில் இருந்த அம்புட்டு பிசாசு அன்றைக்கி அங்கே தான் இருந்துச்சு, அந்த கொல்கதாவில் தான் இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். இந்த இயேசு இங்கிட்டு குத்தி பிடிங்க மைத்த பிடிங்க என்னெல்லாம் செஞ்சால் அவர் உபத்திரவப்படுவார், வேதனைப்படுவார், என்னெல்லாம் செஞ்சால் ஐயோ எனக்கு சிலுவை வேண்டாம் நான் இறங்கி போகிறேன்னு சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி அதை பண்ணுறதுக்கு அவ்வளோ பிசாசு அங்கே தான் இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். அவ்வளவு பாடுகளை சகிக்கிறாரு. எது வரைக்கும்ங்கிறது தான் இப்போ கேள்வி. எது வரைக்கும்? அந்த 9ஆம் மணி வேளை வரைக்கும். அது வந்துச்சு, முடிந்ததுன்னாரு, என் ஆவியை ஒப்படைக்கிறேன்னாரு. அதோட பிசாசுக்கு அதுக்கு மேலே அவன் உபத்திரப்படுத்துறதுக்கு டைம் இல்லை. அதனால தான் முன்னையே அவன் சொல்கிறான், அவருக்கு இன்னும் காலம் சமீபமாக இருந்தபடியாலே இன்னும் காலம் இது செல்லாது அப்படின்னு அவனுக்கே வேறு தெரியுது. அதனால் சீக்கிரமாக போய் இவரை என்னமாவது பண்ணி அலட்டி இவரை அந்த ஏதாவது சிலுவை பாடுகளுக்கு போகாதபடி, சிலுவையில் சாட்சியாக கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் மறிக்காதபடி அவர் வழியில் போட்டு தள்ளிடணும்னு சொல்லி அந்த கடைசி வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கூட அப்படி கடைசி வரைக்கும் நிற்கும்படியாய் அழைக்கிற அழைப்பு இருக்கிறது. இது வேணாம் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, உங்களை அழைத்த அழைப்பு. உங்களுக்குன்னு ஒரு எல்லை குடித்திருக்கிறார்.
அந்த அந்த எல்லை வரைக்கும் நீங்கள் ஓடி நீங்கள் அந்த சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டுமென்று உங்களை நடத்துகிற, உங்களை தாங்குகிற, ஏந்துகிற, சுமக்கிற, தப்புவிக்கிற அப்படி ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை நினைத்து அந்த வேதனைகளுக்காக அந்த வேதனைகளை உண்டாக்குனவங்களை சபிச்சுக்கிட்டு இல்லாமல், அவர் தங்களை சிலுவையில் அறைய போகிற அந்த ஜனங்களை கூட பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், அதனால் இவங்களுக்கு மன்னியும் அப்படின்னு. அதாவது அந்த மனநிலை நமக்கு வருதா, இல்லை பிரச்சனை நீங்கணும்னு ஜெபம் பண்ணுறோமா? எந்த உபத்திரவம் பற்றி கர்த்தருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? தலையில் இருக்க மயிர் விழுந்தால் கூட கண்டுபிடிச்சிருவேன்றார், தெரியும்ன்றார். அப்போ அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அவர் அனுமதிக்காத தீங்கு ஒன்றும் வரல. ஆனால் அதுக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது. நம்ம அனுபவிக்கிறது தான் கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னு ஒரு இடத்துல நம்ம சொல்லுவோம். இப்போ யோபு நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, அப்போ அவன் எதுக்காக பயத்துக்கு இடம் கொடுத்துட்டான், அதனால் நடந்துருச்சு. அது மாதிரி நாமளாக வம்புக்கு போய் இடம் கொடுக்க வேண்டியதில்லை, நாமளாக பிசாசுக்கு அனுமதி கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம எந்த அளவுக்கு அனுமதி கொடுக்குறோமோ அதைத்தான் அவர் நான் அனுமதிக்கிறேங்கிறார். நீ பூமியில் கட்டுனா நான் கட்டுறேன், பரலோகத்தில் நீ பூமியில் அவுத்து விட்டா நான் அவுத்து விட்டுறேன், நீ கீழே பயந்தேன்னா நானும் பயத்துக்கு அவுத்து விட்டுறேன்றார். அப்போ நீ அனுமதிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்ம தான் அனுமதிக்கிறோம். ஆனால் நம்ம அனுமதிக்காமையே சில பாடுகள், இப்போ இயேசு சிலுவைக்கு போகணும், அந்த பாடுகள் நியமிக்கப்பட்டது. எப்போ? உலகத்தோற்றம் முதல் அது அவருக்கு நியமிக்கப்பட்டது. ஆனால் குறித்த காலத்தில் தான் வர்றார். அது வரைக்கும் நான் போகணும், எனக்கு ஒரு டைம் இருக்குது நான் போகணும், அப்படி வர்றாரு. வந்த ஒரு பாடு உடனேவா போய் சிலுவைக்கு போகிறார்? அது அப்போ இயேசு பிறந்தாருன்னு கேட்கல, நம்மெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு அவருக்கு அங்கே இருக்குது. தன்னைத்தான் வெறுமையாக்கி, அடுத்த ஒரு செய்தியில் அதை பார்க்கலாம், தன்னைத்தான் வெறுமையாக்கின்னு. அப்படி அங்கேருந்து இங்கே பாம்போல உட்காந்துருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா அது வரைக்கும், அதாவது ஞானஸ்நானம் எடுக்க வரைக்கும் இன்னார்னு தெரியாமல் இருக்க வேண்டியிருக்கு. இல்லாட்டி இந்த பிசாசு ஏறோதுக்கு மோலே தெரிஞ்சால் மோலே போட்டு பார்த்துருப்பான். ஆனால் ஏறக்குறை 2 வயதுள்ள ஆண் பிள்ளையாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த டைமில் 2 வயதுள்ள ஆட்பிள்ளைகள்லாம் கொல்லணும், அதோடு சேர்ந்து இயேசுவை கொல்லலாம்னு நினைக்கிறான். சீஷர்களோட படகோடு சேர்த்து இயேசுவையும் சீஷர்களும் ஒட்டுமொத்தமாக அந்த கலிலேயா கடலில் மூழ்கடிச்சிடும்னெல்லாம் பிசாசு யோசிக்குது. அதெல்லாம் அந்த போராட்டங்கள்லாம் வருகிறது. அந்த போராட்டங்கள்லாம் அவர் சகித்தார். கடைசியில் நான் சிலுவைக்கு போகணும், நான் கர்த்தர்கிட்ட கேட்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை கர்த்தர் எனக்கு அனுப்ப மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு, அப்போனால நான் அனுபவிக்கணும், அதனால் போகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு இப்போ இந்த வசனத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவோம். இவர் இவ்வளவு விபரீதங்களை சகித்த இவர், அப்புறம் இன்னும் அவருக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒன்று, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அதை சற்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் காரியமாக அந்த பாடுகளை ஏற்றுக்கிட்டார். அதனால தான் அவர் அந்த நன்மையை சாதித்து முடித்தார், சிலுவையிலே நமக்காக சாதித்து முடித்தார். அதன் பலன் இப்பொழுது நமக்கு ரட்சிப்பாக நாமே ஆளுகை செய்கிறவர்களா இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறதுக்கு, பரிசுத்த ஆவியானவர் பெற்று பலனடைந்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்கிறதுக்கு நமக்கு பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் இந்த பிரச்சனை போகும், அதுக்கு ஒரு டைம், அது வரைக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த பிரச்சனையில் நான் உமக்கு சாட்சியாக நிற்கிறேன் அப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், இவ்வளவு நெருக்கடியிலையும் நான் தப்பான காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, நெருக்கடியிலையும் சரி உங்களை கொல்ல வந்தால் கூட அவர் சொல்கிறார், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லிட்டார். ஸோ கர்த்தருக்காக தைரியமாய் சகிப்போமாக, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோமாக.